சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர படத்துடைய ஹீரோ ஒரு அல்சைமர் பேஷண்ட் கூட டிராவல் பண்றாரு. அந்த டிராவல்ல ஏற்படுற எதிர்பாராத அதிரடி திருப்பங்கள் தான் மாரிசன் படத்துடைய ஒன்லைனர். நாகர்கோயில்ல இருக்கிற படத்துடைய ஹீரோ தயாளன் எங்கேயாவது திருடிட்டு அந்த படம் காலியாகிற வரைக்கும் ஜாலியா சுத்திட்டு திரும்பவும் திருட போவாரு. அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க அம்மா மட்டும்தான். அவங்களும் சேலத்துக்கு பக்கத்துல ஒரு குக்கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. தயாளன் அப்பப்ப தான் அம்மாவை பார்க்க போயிட்டு வருவாரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே ஜெயில இருந்து வெளியே வர படத்துடைய ஹீரோவான தயாளனை காட்டுறாங்க. அவர் அன்னைக்கு முழுக்க ஊர் சுத்திட்டு நைட் ஷோ பார்க்க போவாரு. நைட் ஷோ முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது ஒரு பைக் தனியா நின்னுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அந்த பைக்கையும் திருடிட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. தயாளன் பொதுவா ஒரு வீட்ல திருடணும்னா ஏதோ ஒரு வகையில அந்த வீடு அவருக்கு கனெக்ட் ஆகணும். இப்போ அப்படி ஒரு வீட்டை பார்த்துட்டு திருடுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. தயாளன் அந்த வீட்டுக்குள்ள பண நகை ஏதாவது கிடைக்குமான்னு ஒவ்வொரு ரூமா தேட ஆரம்பிப்பாரு. அப்போ ஒரு ரூம்ல சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அந்த ஆளன் தயாளனை நோட்டீஸ் பண்ணிட்டு, குமார் வந்துட்டியாப்பா, வந்து இந்த சங்கிலியை அவுத்து விடுன்னு கூப்பிடுவாரு. தயாளனுக்கு ஒன்றும் புரியல. இவர் இப்பதான் முதல் முறையா நம்மளை பார்த்திருக்காரு, எதுக்கு குமார்னு கூப்பிடுறாருன்னு யோசிப்பாரு. சங்கிலியால கட்டப்பட்டு இருக்கிற ஆளுடைய பேரு வேலு. இதுக்கு மேல தயாளன் அவர் கூட தான் டிராவல் பண்ண போறாருன்னு அப்பா அவருக்கு புரியல. தயாளன் முழிச்சிட்டு இருக்கிறத பாக்குற வேலு, அப்ப நீ என் புள்ள குமார் இல்லையாப்பா, எனக்கு அல்சைமர் வியாதி இருக்கு, அப்பப்ப எல்லாத்தையும் மறந்துடுவேன், அப்பப்ப வீட்டை விட்டும் போயிடுவேன், அதனால தான் என் புள்ள என்ன கெட்டி வச்சுட்டு போயிருக்கான், இந்த கெட்ட கொஞ்சம் அவுத்து விடுப்பான்னு கெஞ்சுவாரு. ஆனா தயாளன் அது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணாம ரூம்ல ஏதாவது பணம் இருக்கான்னு தேட ஆரம்பிப்பாரு. வேலு, நீ எவ்வளவு தேடினாலும் இந்த ரூம்ல எதுவுமே கிடைக்காது, இந்த சங்கிலியை மட்டும் அவுத்து விடு, நான் உனக்கு ஏடிஎம்ல 25,000 ரூபாய் டிராப் பண்ணி தரேன்னு சொல்றாரு. ஏடிஎம்ல 25,000க்கு மேல டிராப் பண்ண முடியாதுங்கிறதுனால தயாளன் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வேலுவை ஏடிஎம்க்கு கூட்டிட்டு போறாரு. வேலு ஏடிஎம்ல மணி டிராப் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அக்கௌண்ட்ல 25 lakhs இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுவாரு. எப்படியும் அந்த பணத்தை அடிச்சிடணும்னு முடிவு பண்றாரு. வேலு வந்து பணத்தை கொடுத்ததும் தயாளன், சார் உங்களுக்கு எங்க போகணும், நானே டிராப் பண்றேன்னு சொல்றாரு. வேலு, எனக்கு பாலக்காட்டுல இருக்கிற என் பொண்ணு கிருஷ்ணவேணி வீட்டுக்கு போகணும், அதனால பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண சொல்றாரு. ஆனா பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் வேலு கொஞ்ச நேரம் யோசிச்சு, நான் பாலக்காட்டுக்கு போனா என் பையன் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவான், அதனால திருவண்ணாமலையில இருக்கிற என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்றாரு. உடனே தயாளன் இதுதான் சான்ஸ்னு புரிஞ்சுட்டு, சார் நானும் திருவண்ணாமலைக்கு தான் போறேன், நானே உங்களை டிராப் பண்றேன், அதுக்கு ஏதாவது பணம் கொடுங்க போதும்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியில தயாளன், சார் பெட்ரோல் போடணும், பைசா கொடுங்கன்னு கேட்பாரு. வேலு ஏடிஎம்க்கு போய் பின் நம்பரை போட பின் நம்பரை மறந்துடுவாரு. உடனே தயாளன், பரவாயில்ல சார், நீங்க யோசிச்சு சொல்லுங்க, என்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்கு, அதை வச்சு பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியில வேலு, ஹைவேல ஒரே வெயிலா இருக்குப்பா, அதனால ஊர் வழியா போகலாம், அங்க மரம் செடி கொடியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் நிழலா இருக்கும்னு சொல்ல ஊர் வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க தயாளன் வேணும்னே ஒரு ஆட்டுக்குட்டி மேல இடிச்சிடுவாரு. அதனால ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தயாளன் அவங்க கிட்ட, இப்ப என்ன ஆட்டுக்குட்டிக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு வேலு கிட்ட இருந்து கார்டையும் வாங்கிட்டு பின் நம்பரையும் கேட்டுட்டு நேரா ஏடிஎம்க்கு போவாரு. ஏடிஎம்முக்கு போய் கார்டை போட்டு பார்க்கும்போது வேலு அக்கௌண்ட்ல வெறும் 8,000 ரூபாய் தான் இருக்கும். அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அந்த பணத்தையும் டிராப் பண்ணிட்டு நேரா வேலு இருக்கிற இடத்துக்கு வருவாரு. இப்போ ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் வேலு கிட்ட ரொம்ப கூலா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேலு அவங்க கிட்ட எல்லாம் என் பையன் போலீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால பைசா கூட வேண்டான்னு சொல்லிடுவாங்க. தயாளன் வெறுப்பா வேலு கிட்ட கார்டை கொடுக்க அவருடைய பர்ஸ்ல இன்னொரு கார்டு இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்றாரு. ஸோ அந்த அக்கௌண்ட்ல தான் 25 lakhs இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் வேலு திருடிட்டு வந்த யமஹா பைக் காணும்னு ஒரு ஆள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த ஆள் எம்எல்ஏக்கு தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால பைக்கை ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. தயாளனும் வேலும் தொடர்ந்து பைக்ல டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு வருவாங்க. அதுக்குள்ள இருட்ட ஆரம்பிச்சிடும். உடனே வேலு தயாளன் கிட்ட, இங்கதான்ப்பா என் ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி வீடு இருக்கு, அவன் ஈபியில வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு 3 பொண்ணுங்களும் இருக்கு, இங்க இருக்கிற கடைகள்ல விசாரிச்சு பாரு, அவங்களுக்கு கண்டிப்பா அவனை பத்தி தெரிஞ்சிருக்கும், நம்ம அவங்க வீட்டுல போய் தங்கலாம், நாளைக்கு காலையில திரும்ப டிராவல் பண்ணலான்னு சொல்லுவாரு. தயாளன் ஒரு கடையில போய் விசாரிக்க, ஈபில வேலை பார்க்குற கிருஷ்ணமூர்த்தின்னு யாரும் இல்லப்பா, ஸ்ரீனிவாசன் மட்டும்தான் ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு தான் 3 பொண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு. அதனால அன்னைக்கு நைட் அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிடுவாங்க. மறுநாளைக்கு திரும்பவும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கேப் கிடைக்கும்போது தயாளன் அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி ஒரு ஆள் மாட்டியிருக்காரு, அந்த ஆளுடைய அக்கௌண்ட்ல 25 lakhs இருக்கு, எப்படியாவது டூப்ளிகேட் கார்ட் பண்ணி அந்த பணத்தை ட்ரா பண்ணணும், அதுக்கு முதல்ல பின் நம்பரை கண்டுபிடிக்கணும், அதனால தான் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டு, நீ கார்டுடைய ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, உடனே டூப்ளிகேட் கார்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. தயாளனும் வேலுவும் திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு மடத்துக்கு வராங்க. அங்கே தான் வேலுடைய ஃப்ரெண்ட் தங்கிட்டு இருப்பார். அவருடைய தங்கச்சியை தான் வேலு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. வேலுக்கு பசங்க இல்லைங்கிறதுனால அவர் தன்னுடைய 2 பசங்களையும் வேலுவுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. ஸோ கிருஷ்ணவேணியும் குமாரும் வேலுடைய பசங்க கிடையாது, ஃப்ரெண்டுடைய பசங்க தான்.
வேலுடைய ஃப்ரெண்ட் தயாளன் கிட்ட அவனை எப்படியாவது பாலக்காட்டில் இருக்கிற அவனுடைய பொண்ணு வீட்டில் விட்டுருப்பான்னு சொல்லுவார். தயாளனும் வேலுக்கிட்ட வாங்க சார் உங்கள் பொண்ணு வீட்டில் விட்டுறேன்னு சொல்ல, இல்லைப்பா ஒரு நாள் இங்கே தங்கிட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகலான்னு சொல்லுவார். அதனால மடத்துல தங்க முடியாதுங்கிறதுனால அந்த ஊர்ல ஒரு சத்திரத்திலேயே தங்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. அப்போ வேலு தயாளன் கிட்ட எனக்கு இந்த ஊர்லயே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ப்பா, பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கான், ஆனா ரொம்ப திமிரா பேசினான், அதனால அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் நம்பர் கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்வாரு. வேலு அந்த கடைக்கு போய் ஓனர் நம்பர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதனால அந்த கடையிலேயே ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை திருடி போட்டுக்கிட்டு வேற ஒரு ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு நான் ஓனருடைய ஃப்ரெண்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கால் கட் ஆயிடுச்சு, அவருக்கு கொஞ்சம் டயல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி அந்த நம்பரை நோட் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நம்பரை எடுத்துட்டு வந்து வேலு கிட்ட கொடுக்க, வேலு கொஞ்ச நேரத்தில் பேசிட்டேன்ப்பா இப்போ தான் மனசே நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ வேலு தங்கியிருந்த வீட்டை காட்டுறாங்க. அங்கே யாரோ ஒருத்தர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் சாகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. அந்த ஃபோனுடைய IMEI நம்பர் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபோன்லேருந்து வேறு சிம் மூலமாக வேறு 2 பேருக்கும் கால் போயிருக்கு. அதில் ஒருத்தர் மதுரையில் EBயில் வேலை பார்க்குற ஸ்ரீனிவாசன், இன்னொருத்தர் திருவண்ணாமலையில் ஜவுளி கடை வச்சிருக்கிறவர் தான். ஸோ 2 நாளில் 3 கொடூர கொலைகள். அந்த 3 கொலைகளையும் பண்ணது வேற யாரும் இல்லை, அல்சைமர் பேஷண்ட்னு சொல்லிட்டு தயாளன் கூட சுற்றிட்டு இருக்கிற வேலு தான். இதோட இன்டர்வலை காட்டுறாங்க. இன்டர்வல் முடிஞ்சதும் தயாளனும் வேலுவும் பாலக்காட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவாங்க. வேலு கை கழுவ போன நேரமாக பார்த்து அவருடைய 2 கார்டையும் எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைப்பார். அங்கேருந்து நேராக கிளம்பி ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. அதுக்குள்ளே ஃப்ரெண்டு டூப்ளிகேட் கார்டையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அன்னைக்கு நைட் தயாளனும் வேலுவும் தயாளனுடைய ஃப்ரெண்டு கூடயே தங்கிப்பாங்க. அப்போ 3 பேரும் ஒன்றா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. தயாளன் பைக்கை திருடிட்டு வந்துட்டு ஒருவேளை மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்களோன்னு பயப்படுவார். வேலு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சிம்மை தூக்கி போட்டால் சரியாக போயிடும்னு சொல்ல, தயாளனுடைய ஃப்ரெண்டு சிம்மை தூக்கி போட்டாலும் ஃபோனுடைய IMEI நம்பரை கண்டுபிடிச்சி ட்ரேஸ் பண்ண முடியும்னு சொல்ல, அதை கேட்டு வேலு ஷாக் ஆகுறாரு. கண்ணா செஞ்ச நேரத்தில் வேலு 2 பேருடைய ட்ரிங்க்ஸ்லேயும் தூக்க மாத்திரை கலந்துடுவார். அதுக்கப்புறம் 3 பேருமா சேர்ந்து அங்கே நடக்கிற திருவிழாவில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. வேலு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி நைஸாக அங்கேருந்து நழுவி நேராக ரூமுக்கு வந்துட்டு சிம்மை மாற்றிட்டு சத்தியமூர்த்தின்னு ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறதை காட்டுறாங்க. சத்தியமூர்த்தி ஃபோன் எடுத்ததும், உனக்கு மதுபால ஞாபகம் இருக்கா, நான் சொல்கிற நேரத்துக்கு சொல்கிற இடத்துக்கு நீ வரணும், இல்லைனா எல்லா ப்ரூஃபையும் உன் பொண்டாட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு இருப்பாரு. தயாளனும் தயாளனுடைய ஃப்ரெண்டும் ட்ரிங்கில் தூக்க மாத்திரை கலந்ததுனால நல்லா தூங்கிடுவாங்க. உடனே வேலு அங்கேருந்து கிளம்பி பைக்கையும் எடுத்துகிட்டு போகிறாரு. வேலு நேரம் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் சத்தியமூர்த்தியும் அங்கே வந்து சேர்வார். வேலுடைய IMEI நம்பரை ட்ரேஸ் பண்ணுற போலீஸ் அவருடைய ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு கால் போகிறத நோட்டீஸ் பண்ணி அந்த ஃபோனை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த சத்தியமூர்த்திங்கிற ஆள் அந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட படிக்கிற பொண்ணுங்களெல்லாம் தப்பாக வீடியோ எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வேலு சத்தியமூர்த்தி கிட்ட இதை பற்றியெல்லாம் கேட்க, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, என்னை உயிரோட விட்டுருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிப்பார். உடனே வேலு, மதுபாலாவுடைய அம்மா உன்னை மன்னிச்சா நானும் மன்னிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு. சத்தியமூர்த்தி வேலுடைய ஃபோன்ல இருந்து மதுபாலாவுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மதுபாலா ஃபோனை எடுத்துட்டு சத்தியமூர்த்தி தான் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதும் காலை கட் பண்ணிடுவாங்க. வேலு மதுபாலாவுடைய அம்மாவே உன்னை மன்னிக்கல, நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும்னு கேட்டு சுத்தியலால தலையிலேயே அடிச்சு கொன்னுட்டு போலீஸ் வரதுக்குள்ள அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாரு. வேலு சத்தியமூர்த்தி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவருடைய கையில காயம் ஏற்படும். அவருடைய போனை போற வழியில தண்ணியில தூக்கி போட்டுட்டு போயிடுவாரு. மறுநாள் காலையில் தயாளனுக்கு அந்த ஊர்க்காரங்க ஃபோன் பண்ணி உன் ஃப்ரெண்டுடைய அப்பா ரோட்டில் விழுந்து கிடக்காரு, வந்து கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவாங்க. தயாளனுடைய ஃப்ரெண்டும் அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் வேலு யாரோ என்னை அடிச்சு போட்டுட்டு மொபைலை பிடுங்கிட்டு போயிட்டதா ட்ராமா போடுறாரு. தயாளனுக்கு எவர்கிட்ட போய் பணத்தை அடிக்க பார்க்குறோமேனு கொஞ்சம் கொஞ்சமாக குற்ற உணர்வை எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். திரும்பவும் பாலக்காடை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் தயாளனுடைய வீட்டுக்கும் போவாங்க. அங்கே தயாளனுடைய அம்மாவுடைய கல்யாண ஃபோட்டோவையே உத்து பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னு கேட்க, எனக்கும் April 17 தான் கல்யாணம் ஆச்சு, என் பொண்டாட்டியுடைய பிறந்த நாளும் அதே டேட் தான், இந்த டேட்டை என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவார். இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. வேலுவுடைய வைஃப் ஒரு சைக்காலஜிஸ்ட், NGO மூலமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ சத்தியமூர்த்தி மதுபாலாவை பிளாக்மெயில் பண்ணி சீரழிச்சதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க அல்சைமரால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபக மறதி எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வேலுவையே மறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அல்சைமர் இருக்கிறதுனால கோர்ட்லேயும் அவங்க சாட்சியம் நிற்காது, அதனால கேஸ்லேயும் தோத்துடுவாங்க. அது அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணி இறந்துடுவாங்க. வேலுடைய வைஃப் அவங்க டைரியில் அந்த பொண்ணுங்களை சீரழிச்சவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு இவனுங்கெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவனுங்க, ஒவ்வொருத்தனுங்களையும் துடிக்க கொல்லணும்னு எழுதியிருப்பாங்க.
அந்த லிஸ்ட்ல இருந்த ஆளுங்கள தான் வேலு தேடி போய் கொலை பண்றாரு. அந்த லிஸ்ட்ல இன்னும் ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கான். அவனுடைய பேர் அருண். அவனுடைய நம்பரையும் சத்யமூர்த்தியுடைய மொபைல்ல இருந்து எடுத்திருப்பாரு. இப்போ போலீஸ் மதுபாலாவுடைய அம்மாவை இன்ட்ரோகேட் பண்றத காட்டுறாங்க. ஏன்னா அந்த IMEI நம்பர்ல இருந்து லாஸ்டா மதுபாலாவுடைய அம்மாவுக்கு தான் ஃபோன் வந்திருக்கு. அந்த சத்யமூர்த்தி மதுமாலாவை பிளாக்மெயில் பண்ணி சீரழிச்சதோட மதுமாலா மூலமா ஃப்ரெண்டையும் வலையில விழ வச்சு சீரழிச்சிருக்கான். கொஞ்ச நாள்லயே அந்த ஃப்ரெண்டு காணாமையும் போயிட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சியில தான் மதுபாலா சூசைட் பண்ணிட்டாங்க. மதுபாலாவுடைய அம்மா அவனை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது யாரா இருந்தாலும் எனக்கு தெய்வம் மாதிரின்னு சொல்றாங்க. வேலு தயாளனுடைய வீட்டுல இருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. அவர் தயாளன் கிட்ட உங்க அம்மா தனியா தானே இருக்காங்க, நீ அவங்க கூட இரு, நானே போய்க்கிறேன்னு சொல்லுவாரு. ஆனா வேலு இல்ல நான் உங்களை டிராப் பண்ணிட்டு வரேன்னு அவர் கூட கிளம்புறாரு. 2 பேரும் திரும்பவும் டிராவல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்படுது. தயாளன் வேலுவை அப்பா ஸ்தானத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போது தயாளனுடைய அம்மா அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்க 10 lakhs செக்கை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. தயாளன் வேலுக்கிட்ட அதை பத்தி கேட்க, நீ மாறணும்னு நினைச்சிட்டேலப்பா, இனிமே எல்லாமே உனக்கு நல்லதா தான் நடக்கும்னு சொல்றாரு. போற வழியில 2 பேரும் நைட் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. வேலு ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது வெயிட்டர் சாப்பாடு எடுத்துட்டு வராரு. அவருக்கு பைசா கொடுக்கறதுக்காக தயாளன் வேலுவுடைய பர்ஸ் எடுக்கும்போது அதுல இருந்து நிறைய சிம் கார்டு கீழே விழுது. அப்பந்தான் தயாளனுக்கு வேலு மாட்டிக்காம இருக்கணும்னா சிம் கார்டை தூக்கி போட்டா பத்தாதான்னு கேட்டது ஞாபகம் வருது. அதனால லைட்டா சந்தேகமும் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. வேலு வெளியே வரதுக்குள்ள சிம் கார்டை எல்லாம் எடுத்து பர்ஸ்ல வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் மொபைல்ல வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. வெளியே வந்து அந்த வீடியோவை எடுத்து பார்க்கும்போது அவருடைய ட்ரிங்க்ஸ்ல வேலு தூக்க மாத்திரையை கலக்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கும். தயாளன் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வேலுக்கு தெரியாம வெளியே வந்து எல்லாத்தையும் வாமிட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. தயாளன் தூங்கிட்டாரான்னு செக் பண்ணிட்டு வேலு ரூமையும் பூட்டிட்டு வெளியே கிளம்பி போவாரு. தயாளன் வேலுக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. ஆனா கொஞ்ச தூரம் போனதும் போலீஸ் அவரை மடக்கி பிடிச்சிடுவாங்க. போலீஸ் வண்டி பேப்பர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நான் MLAவுடைய டிரைவர்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது வேலு திரும்ப ரூமுக்கே போயிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அதனால வேக வேகமா ஹோட்டலுக்கு போய் அவர் ரூமுக்குள்ள வரதுக்குள்ள இவர் ரூமுக்குள்ள போய் ஒன்னும் தெரியாத மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தயாளன் அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, நீ அவனை என்னுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டிட்டு வா, நமக்கே அவன் தண்ணி காட்டுறானா, அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்றாரு. காலையில தயாளனுடைய ஃப்ரெண்ட் அந்த ஹோட்டலுக்கு வராரு. தயாளன் வேலு கிட்ட அவன் நமக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு சொல்றான், அதனால நம்ம ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாலக்காடு போலான்னு சொல்றாரு. வேலு தயாளன் ஃப்ரெண்டு கூட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கார்ல கிளம்ப தயாளன் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு நான் பின்னாடியே வரேன்னு சொல்றாரு. போற வழியெல்லாம் வேலு திரும்பி பார்த்துக்கிட்டே வருவாரு. தயாளனுடைய ஃப்ரெண்டு அவன் வரானான்னு தானே பாக்குறீங்க, சீக்கிரம் வந்துடுவான், ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருக்கிறதா சொல்வாரு. ஆனா வேலு திரும்பி பாக்குறது தயாளனை கிடையாது, அந்த கார்ல தொங்கிட்டு இருக்கிற கீ செயினை தான். அன்னைக்கு நைட் அருணை பாக்குறதுக்காக போயிருக்கும் போது அவரு ஒரு கார் வேகமா கிராஸ் பண்ணி போகும். அந்த கார்லயும் இதே கீ செயின் தொங்கிட்டு இருக்கும். அருண் கிட்ட தனக்கு 13-14 வயசுல ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டுதான் அந்த இடத்துக்கு வரவழைச்சிருப்பாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டும் இருந்திருப்பாரு. ஆனா அருண் கடைசி வரைக்கும் வந்திருக்க மாட்டார். வேலு அருணுக்கு அனுப்பின அந்த மெசேஜை தயாளன் பார்த்திருப்பாரு. அதனாலேயே வேலுவை ரொம்பவே தப்பாவும் புரிஞ்சு வச்சிருந்திருப்பாரு. இப்போ அந்த கார் ஃபார்ம் ஹவுஸை ரீச் ஆகுது. அந்த கீ செயினை பார்த்ததுல இருந்து வேலுவுக்கு தயாளன் ஃப்ரெண்ட் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால அருண் நம்பரை டயல் பண்றாரு. தயாளனுடைய ஃப்ரெண்ட் மொபைல் ரிங் ஆகுது. உடனே தயாளனுடைய ஃப்ரெண்ட் நான் தான் அருணுன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்டுட்டு வேலுவை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு. வேலு அவர்கிட்ட நீ பண்றதெல்லாம் தயாளனுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. அருண் அவன் பழைக்க தெரியாதவன், இந்த தொழிலுக்கெல்லாம் அவன் செட் ஆக மாட்டான், அதுவும் இல்லாம அவன் உன்னதான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறதா சொல்வாரு. கொஞ்ச நேரத்திலே தயாளன் அங்க வராரு. அவரை பார்த்ததும் அருண் இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா, நல்லா போட்டு அடின்னு சொல்வாரு. ஆனா தயாளன் நேரா வேலுக்கிட்ட போய் அவருடைய கெட்ட அவுத்து விடுவாரு. ஏன்னா எப்ப வேலுக்கு அருண் மேல சந்தேகம் வந்ததோ அப்பவே தயாளனுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அவங்க பேசுறதெல்லாம் தயாளன் கேட்டிருப்பாரு. அருண் சத்யமூர்த்தி பிளாக்மெயில் பண்ணி வலையில விழ வைக்கிற பொண்ணுங்களெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வெளியூருக்கு வித்துடுவான். தயாளன் அருண் கிட்ட இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழறியன்னு கேட்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுவாங்க. அவங்க கிட்ட வர்றதுக்குள்ள வேலு தயாளனுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவாரு. போலீஸ் வேலுவையும் தயாளனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. காணாம போன மதுபாலாவுடைய ஃப்ரெண்டு அருண் தான் சிங்கப்பூர்ல வித்திருப்பான். அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஜட்ஜ் அந்த கேஸை ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கிறாரு. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் வேலுக்கிட்டையும் தயாளன் கிட்டையும் வந்து ஸ்வீட்டை கொடுத்துட்டு எனக்கு பேத்தி பிறந்திருக்கா, உங்களுக்கு தான் முதல் ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்போ வேலுவும் தயாளனும் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. வேலு தயாளன் கிட்ட என் புள்ள குமார் என்ன மாமான்னு தான் கூப்பிடுவான், நீ எனக்கு புள்ள மாதிரின்னு சொல்றாரு. அதோட படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.